ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல் ஃபார்மா எடிஃபை. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிஃபார்ம் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல ஹியூமன் அனாட்டமி அண்ட் பிசியாலஜி சப்ஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்குல்ல இன்ட்ரோடக்ஷன் பார்ட். ஸோ அந்த இன்ட்ரோடக்ஷன் பார்ட் தான் பார்க்க போறோம். இன்ட்ரோடக்ஷன் டு ஹியூமன் பாடி. ஓகேவா? இதுல என்னென்ன பார்க்க போறோம்னா, ஹியூமன் பாடினா அதோட டெஃபினிஷன்ஸ், பேசிக்கான டெஃபினிஷன்ஸ், செல்ஸ்னா என்ன அதோட டெஃபினிஷனு, ஸ்கோப்ல வந்து ஹியூமன் அனாட்டமி அண்ட் பிசியாலஜியோட ஸ்கோப் வந்து பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஹியூமன் பாடி டெஃபினிஷன் பார்க்கலாமா? இந்த டெஃபினிஷன் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இதுல டூ மெயின் சப்ஜெக்ட் இருக்கு ஹியூமன் பாடியில. ஒன்னு அனாட்டமி, இன்னொன்னு பிசியாலஜி. அனாட்டமினா என்ன அப்படின்னா, ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பாடியை பத்தி ஸ்டடி பண்றது தான் அனாட்டமி. ஓகேவா? ஸோ இது எப்படி சொல்றாங்கன்னா, இப்போ பாடியில வந்து டிஃப்ரெண்ட் பாடி பார்ட்ஸ் இருக்கா, லைக் ஹார்ட், மஸ்கிள்ஸ், லங்ஸ், கிட்னி இந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு, எப்படி ஈச் அதர கனெக்ட் ஆயிருக்குன்ட்டு அதை பத்தி படிக்கிறது தான் அனாட்டமி. ஓகேவா? ஸோ பிசியாலஜி பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஃபங்க்ஷன் ஆஃப் த பாடியை பத்தி ஸ்டடி பண்றது தான் பிசியாலஜி. இது எப்படி சொல்லணும்னா, எப்படி நம்ம பாடி பார்ட்ஸ்லாம் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஹார்ட் வந்து பிளட் பம்ப்ஸ் பண்ணுதுல, ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி பண்ணுது. லங்ஸ் வந்து பிரீத் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுல, ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதை பத்தி படிக்கிறது தான் பிசியாலஜி. ஸோ அனாட்டமினா என்ன, பிசியாலஜினா என்னன்ட்டு இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து பேசிக்கானது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து செல்ஸ்னா என்ன அப்படின்ட்டு நம்ம இப்ப பார்க்க போறோம். செல்ஸ் வந்து இதுதான் வந்து ஸ்மாலஸ்ட் லிவிங் பார்ட் ஆஃப் த பாடி. ஓகேவா? ஸோ பேசிக்கா இதுதான் பில்டிங் பிளாக்ஸா இருக்கும். டிஷ்யூஸை ஃபார்ம் பண்ணும், அதுக்கப்புறம் வந்து ஆர்கன்ஸ்லாம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணி நம்ம அலைவா வச்சுக்கிறதுக்கும் காரணம் இந்த செல்ஸ் மட்டும்தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து ஹியூமன் பாடியில அனாட்டமி அண்ட் பிசியாலஜினா என்னன்னு இப்போ கிளாரிட்டியா புரிஞ்சிருக்கும். செல்ஸ்னா என்னன்னு இப்போ புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் ஸ்கோப். ஓகேவா? ஸ்கோப் பொறுத்த வரைக்கும் ஸ்கோப் ஆஃப் அனாட்டமி அண்ட் பிசியாலஜில மொத்தம் நிறைய ஸ்கோப் இருக்கு. நான் வந்து ஒரு 3 ஸ்கோப் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதை சொல்றேன். பேசிக் ஃபவுண்டேஷன் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ். இப்போ நம்ம ஆல்ரெடி படிச்சோம்ல, அனாட்டமி எதுக்கு படிக்கிறோம்னா, ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பாடியை பத்தி நம்ம வந்து ஸ்டடி பண்றதுக்காக. பிசியாலஜி பொறுத்த வரைக்கும் ஃபங்க்ஷன் ஆஃப் த பாடி, எப்படி வந்து பாடி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதுக்காக நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு பிசியாலஜி படிக்கிறோம். ஸோ இது எல்லாமே எப்படி பாடி நார்மலா ஒர்க் ஆகுது, இப்போ சிக் ஆச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம வந்து அனாட்டமில தான் பார்ப்போம், பிசியாலஜில தான் பார்ப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஹியூமன் growth அண்ட் எவால்யூஷன். இப்போ வந்து ஹியூமன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓவர் டைம்ல வந்து டெவலப் ஆகும்ல. ஸோ அப்போ வந்து நம்ம பாடி வந்து எப்படி க்ரோ ஆகுது, ஃப்ரம் சைல்ட்ஹுட் டு அடல்ட்ஹுட்ல வந்து எப்படி நம்ம க்ரோ ஆகும் அந்த பிட்வீன்ல. ஸோ அதை பத்தியும் நம்ம வந்து இதுல தான் லேர்ன் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் லேர்னிங் அபவுட் த பாடிஸ் காம்ப்ளெக்சிட்டி. அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து டிஃப்ரெண்ட் பாடி பார்ட்ஸ் இருக்குல்ல, ஸோ அது எப்படி வந்து கனெக்ட் ஆகி ஒன்னா ஒர்க் ஆகுது டுகெதரா சொல்லிட்டு அதை பத்தி நம்ம வந்து இந்த கான்செப்ட் எல்லாமே நம்ம இதுல தான் படிப்போமே, இதுல தான் லேர்ன் பண்ணிப்போமே. ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பேசிக் என்னென்ன படிச்சிருக்கோம், ஹியூமன் பாடினா என்னன்னு படிச்சோம், டெஃபினிஷன், செல்ஸ்னா என்னதோட டெஃபினிஷன் படிச்சோம், ஸ்கோப் ஆஃப் அனாட்டமி அண்ட் பிசியாலஜி பத்தி இப்போ படிச்சோம். இதுல நிறைய ஸ்கோப் இருக்கு, நான் 3 தான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் லெவல் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன். லெவல் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன்ல பொறுத்து மொத்தமே 6 லெவல் இருக்கு. மாலிகுலர் லெவல், செல்லுலார் லெவல், டிஷ்யூ லெவல், ஆர்கன் லெவல், சிஸ்டம் லெவல், ஆர்கனிசம் லெவல். ஓகேவா? இந்த 6 லெவல் தான் இருக்கு. ஸோ இதுல வந்து மாலிகுலர் லெவல்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். இந்த ஹியூமன் பாடி பொறுத்த வரைக்கும் டைனி பார்ட்டிகல்ஸ் மூலியமா தான் வந்து மேடப் ஆயிருக்கு. அதுதான் வந்து நம்ம ஆட்டம்னு சொல்றோம். ஓகேவா? இந்த ஆட்டம் எல்லாமே ஒன்னா சேர்ந்து நமக்கு வந்து மாலிகூல்ஸா ஃபார்ம் ஆகும். இந்த மாலிகூல்ஸ் பொறுத்த வரைக்கும் செல்ஸ் அண்ட் டிஷ்யூவா வந்து ஃபார்ம் ஆகும். அதுதான் சொல்றாங்க, the human body is made up of tiny particles called atoms. These atoms join together to form molecules and molecules form cells and tissues. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுல 26 இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட்ஸ் வந்து இருக்குன்னு சொல்றாங்க நம்ம ஹியூமன் பாடியில. அதுவே 3 குரூப்ஸா வந்து டிவைட் ஆயிருக்கு. அதுல வந்து எவ்வளவு வந்து நம்ம பாடி கண்டைன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இதுல எவ்வளோன்னு மேஜர் எலிமெண்ட், மைனர் எலிமெண்ட், ட்ரேஸ் எலிமெண்ட். மேஜர் எலிமெண்ட் பொறுத்த வரைக்கும் 96% ஆஃப் பாடி வெயிட், மைனர் எலிமெண்ட் பொறுத்த வரைக்கும் 3.8% ஆஃப் பாடி வெயிட், ட்ரேஸ் எலிமெண்ட் பொறுத்த வரைக்கும் 0.2% ஆஃப் பாடி வெயிட். ஓகேவா? ஸோ மேஜர் எலிமெண்ட்ல வந்து ஆல்மோஸ்ட் ஓல் பாடி வந்து இதுதான் வந்து மெயின் எலிமெண்டா இருக்கும். லைக் எதுனா ஆக்சிஜனு, கார்பனு, ஹைட்ரோஜன், நைட்ரோஜன், இந்த மாதிரி அந்த 4 எலிமெண்ட்ஸ் 96% ஆஃப் பாடி வெயிட் வந்து எடுத்துக்குது சொல்றான். ஸோ மைனர் பொறுத்த வரைக்கும் வந்து
இதுல வந்து நிறைய வந்து ஸ்மால் அமௌண்ட் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஆனா வந்து ஸ்டில் இது இம்பார்ட்டன்ட்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த எலிமெண்ட் வந்து கொஞ்சமா தான் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஆனா இது இம்பார்ட்டன்ட். அது என்னன்னா கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சல்ஃபர், சோடியம், குளோரைட், மெக்னீசியம், அயன் இது எல்லாமே. ஸோ இது வந்து 3.8% ஆஃப் பாடி வெயிட். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ட்ரேஸ் எலிமெண்ட் லாஸ்ட். இது வந்து டைனி அமௌண்ட்டாக தான் இருக்கும். பட் வந்து இது ஸ்டில் இம்பார்ட்டன்ட் இதுவும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து நிறைய இருக்கு. அதில் வந்து நான் கொஞ்சம் சொல்றேன். அயனு, அயோடைனு, ஃப்ளூரைடு, காப்பர், ஜிங்க், குரோமியம் இந்த மாதிரி வந்து நிறைய இருக்கு. ஸோ இது வந்து 0.2% ஆஃப் பாடி வெயிட். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எது எது மாலிகுலர் லெவல். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நம்ம செல்லுலார் லெவல் வந்து போக போறோம். செல்லுலார் லெவல் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இப்போ செல்லுலார் லெவல் வந்து மேக்ரோ மாலிகுல்ஸ் இருக்குல்ல, இது எல்லாமே வந்து கம்பைன் ஆகி நம்மளுக்கு வந்து ஆர்கனல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த ஆர்கனல்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து டுகெதரா ஃபார்ம் ஆகி நமக்கு வந்து செல் கொடுக்கும். ஓகேவா? இந்த செல் தான் நம்ம ஆல்ரெடி படிச்சோம். என்னது இது? பேசிக் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் கொடுக்குறது. இதான் ஒரு பில்டிங் பிளாக்ஸ்ல. ஸோ பேசிக் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் பாடின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுல வந்து சைட்டோபிளாசம், நியூக்ளியஸ், செல் ஆர்கனல்ஸ் இது எல்லாமே கண்டெய்ன் ஆயிருக்கும். இது எல்லாமே செல் மெம்பரேனுக்கு சரௌண்டடா இருக்கும்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த செல்ஸ் தான் வந்து டிவைட் ஆகி ஒரு ஸ்பெஷலைஸா வந்து ஸ்பெசிபிக் ஃபங்க்ஷன்ல இதுதான் வந்து பெர்ஃபார்ம் ஆகும். அது என்னென்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா, ஆக்சிஜன் வந்து கேரி பண்ணும், ஃபேட் வந்து ஸ்டோர் பண்ணும், நர்வ் இம்பல்ஸ் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும். ஸோ இது வரைக்கும் ஓகேல. நெக்ஸ்ட் வந்து டிஷ்யூ லெவல். டிஷ்யூ லெவல்னா என்ன? டிஷ்யூ லெவல் பொறுத்த வரைக்கும் ஒரு சிமிலர் செல்ஸ் இருக்குல்ல, இது எல்லாமே ஒன்னா சேர்ந்து ஒரே வேலையை வந்து பார்க்கும். அதுதான் சொல்றாங்க a tissue is a group of similar cells that work together to perform a specific function. எக்ஸாம்பிள் வந்து எபித்திலியல் டிஷ்யூ, கனெக்டிவ் டிஷ்யூ, நர்வியஸ் டிஷ்யூ இது 3 இருக்கு. எபித்திலியல் டிஷ்யூ பொறுத்த வரைக்கும் கவர்ஸ் அண்ட் ப்ரொடெக்ட் பாடி பார்ட்ஸ். ஓகேவா? இதுதான் வந்து கவர் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணும். கனெக்டிவ் டிஷ்யூ பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். நர்வியஸ் டிஷ்யூ பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணும்? மெசேஜஸ் எல்லாமே கேரி பண்ணும். ஓகேவா? ஸோ இதுதான் செல்லுலார் லெவல் பார்த்தாச்சு, டிஷ்யூ லெவல் பார்த்தாச்சு. இப்போ ஆர்கன் லெவல். ஆர்கன் லெவல்னா என்னன்னா, இப்போ வந்து பாடி பார்ட்ஸ் இருக்குல்ல, ஸோ அது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் டிஷ்யூ இருக்குல்ல, அதில் தான் வந்து மேடப் ஆயிருக்கும். ஸோ இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து தான் நமக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அதன் 2 or more டிஃப்ரெண்ட் டிஷ்யூ கம்பைன் டுகெதர் டு பெர்ஃபார்ம் எ ஜென்ரல் ஃபங்க்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஸ்டொமக்ன்றது வந்து ஒரு ஆர்கன். ஓகேவா? இதில் 4 டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ் இருக்கும். ஸோ இது வந்து டைஜஷன் ஆஃப் ஃபுட்டுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சிஸ்டம் லெவல். சிஸ்டம் லெவல்னா என்ன அப்படின்னா, இதுல வந்து 2 or more ஆர்கன்ஸ் இருக்கும். இது வந்து அந்த ஸ்ட்ரக்சர் கூட அசோசியேட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இதுவும் வந்து ஜென்ரல் ஃபங்க்ஷனுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் எல்லாமே வந்து மவுத்து, சலைவரி கிளாண்டு, ஈசோஃபேகஸ், ஸ்டொமக்கு, ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், கேல் பிளேடர்ஸு, பேங்க்ரியாஸு, லிவர் இது மூலியமா தான் வந்து இது மேடப் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ ஹியூமன் பாடி பொறுத்த வரைக்கும் 11 சிஸ்டம்னால கம்போஸ் ஆயிருக்கு. அது என்னென்ன சிஸ்டம்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது என்னென்னா, டைஜஸ்டிவ் சிஸ்டம், மஸ்குலர் சிஸ்டம், இன்டிகுமெண்ட்ரி சிஸ்டம், எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், ஸ்கெலிட்டல் சிஸ்டம், இம்யூன் சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம், எண்டோக்ரைன் சிஸ்டம். ஸோ இதுதான் வந்து 11 சிஸ்டம். ஓகேவா? ஹியூமன் பாடி வந்து மேஜரா கம்போஸ்ட் ஆயிருக்குது. ஸோ இது வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ லாஸ்ட் ஆர்கனிசம் லெவல். ஆர்கனிசம் லெவல்னா என்ன? இதுதான் வந்து ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனா. ஓகேவா? ஸோ எல்லா பாடி சிஸ்டமும் வந்து ஒன்றா ஒர்க் ஆகி நம்ம வந்து கம்ப்ளீட் ஃபார்ம் ஹியூமன் பாடியை வந்து அதுதான் காட்டும். ஓகேவா? ஹீட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் இன்னொன்று டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். இப்போ ஒரு பர்சன் வந்து சர்வை பண்ணுறாங்கன்னா, அப்போ எல்லா பார்ட்ஸும் வந்து ஒர்க் ஆகணும்ல. ஸோ அப்போதான் வந்து அவங்க சர்வையே பண்ண முடியும். ஸோ அதான் சொல்றாங்க. அட் திஸ் லெவல் இந்த பாடி பொறுத்த வரைக்கும் பர்ஃபார்ம் ஆகுறது பேசிக் லைஃப் என்னென்னலாம் ப்ராசஸ் ஆகும்னா, டைஜஷனு, வேஸ்ட் ரிமூவல், எனர்ஜி ப்ரொடக்ஷன், க்ரோத், ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலி அண்ட் ரீப்ரொடக்ஷன். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நடத்தின டாபிக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ என்னென்ன பார்த்துன்னு அகைன் நம்ம வந்து செக் பண்ணலாமா? ஸோ ஹியூமன் பாடியோட டெஃபினிஷன் பார்த்துருக்கோம், செல்ஸோட டெஃபினிஷன் பார்த்துருக்கோம், ஸ்கோப் ஆஃப் ஹியூமன் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி பார்த்துருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஆர்கனைசேஷன்
ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் பத்தி பார்த்திருக்கோம். அதுல வந்து எத்தனை லெவல் 6 லெவல் இருக்கு. ஸோ அத பத்தி நம்ம பார்த்திருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம இந்த 11 சிஸ்டம் பத்தி கொஞ்சம் பார்ப்போம். ஸோ இதுவரைக்கும் உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாரி வந்து சண்டேஸ் வீடியோஸ் வர எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.